ரேகா, உங்க அப்பா குளிக்கிறதுக்கு பாத்ரூம்ல சுடு தண்ணி வைமா. சரிங்க பாட்டிமா. என்னடி பாத்ரூம் குள்ள போறதுக்கு பயப்படுற? உள்ள என்ன பேயா உட்காந்துருக்க? சரி சீக்கிரமா போ, அப்புறம் உங்க அப்பா வந்தா கத்துவான். அந்த சனியை போயிட்டாளா? போயிட்டாடா. எதுக்கு நீ அவளை இப்படி திட்டிகிட்டே இருக்க? இவ பிறந்த உடனே என் பொண்டாட்டியை தூக்கி சாப்பிட்டுட்டா. உனக்கு சொன்ன புரியாதுமா, அவ என்ன பிடிச்சிருக்கிற பேய். அதுல என்னதான்டா பாத்துட்டு இருக்க? அக்கா எனக்கு இது பத்துமாக்கா. பத்துமாவா? ஐயே. ஹாய் ரேகா. ஹாய் ஷைலு. ஹாய் வாசு. ஹாய் ரேகாக்கா. வாசு, என்ன விசேஷம்? எனக்கு ரொம்ப சூப்பரா ரெடியா இருக்க. அதான் இன்னைக்கு சுதா பர்த்டே டே. சரி, அவளுக்கு என்ன கிஃப்ட் வாங்குன? அவளுக்கு கிரீன் கலர் பிடிக்கும்னு சொன்னாக்கா, அதனாலதான் இதோ இத வாங்கியிருக்கேன். என்ன லிப்ஸ்டிக்கா? நார்மல் லிப்ஸ்டிக் இல்ல, கிரீன் லிப்ஸ்டிக். கிரீன் லிப்ஸ்டிக்கா? நம்ம ஊர்ல கிடைக்கவே இல்ல, நான் சிட்டில இருந்து வர வச்சிருக்கேன். சூப்பர் கிஃப்ட். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கடா. நீங்க எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? கிஃப்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் உனக்கே புரியும்டா. ஏய், உன் ஆல்டி. ஹாய்னா. ஹாய் வாசு. ஹாய் தேஜா. ஹாய். டேய், ஒழுங்கா கிளாஸ கவனிடா. ரேகா, ரேகா, எதுக்குடி இந்த மரத்துக்கிட்ட எப்ப பாரு ஸ்லோ ஆகுற? வெறிச்சு பாத்துக்கிட்டு இருக்க. அது மேல ஏதாவது பேய் தெரியுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாத்தீங்களா, இந்த செடி கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. இங்க ஒரு பொண்ணு தூக்கு போட்டுக்கிட்டதா ஊருக்குள்ள சொல்லிக்கிறாங்க. சாமி பேய் அப்படிங்கிற விஷயம்லாம் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி தான் நான் நம்புகிறேன். அந்த இடத்துல ஏதோ நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த கான்செப்ட் ஏதோ புதுசாக இருக்குதேண்ணா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லடா, நம்ம கோயிலுக்கு போனால் எதுக்கு நிம்மதியாக இருப்போம்? அந்த கோயில் மணி, ஆரத்தி, விளக்கு, இதெல்லாம் என்ன பாசிட்டிவ் எனர்ஜி. அதே நம்ம சுடுகாட்டுக்கு போனால் நம்மளை அறியாமலே நம்ம இதயம் ரொம்ப வேகமாக துடிக்கும். மனசில் ஒரு விதமான பயம் வரும். அந்த இடத்துலேருந்து உடனே போகணுன்னு தோணும். அப்படி நான் கவனிக்கும்போது ரோடு ஆக்சிடென்ட் ஒரே இடத்துல நிறைய நடக்கும். அது எதுக்கு நினைக்கிற? அங்கே நெகட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கிறதுனால. அது சரி, எந்த இடத்துல என்ன எனர்ஜி இருக்கும்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது ஒரு இடம்னு இல்லை, மனுஷங்களோட பொருள் கூட அந்த சக்தியை நமக்கு வெளிக்காட்டும். சயின்டிஃபிக்காக இதை ஆறான்னு சொல்லுவாங்க. ஃபாரினில் ஒரு ஸ்பெஷல் ஃபோட்டோகிராஃபி டெக்னிக்கை யூஸ் பண்ணி இதை கேப்சர் கூட பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு அது எந்த மாதிரி சக்தின்னு நம்ம மனசே நம்ம கிட்ட சொல்லும். அதெல்லாம் ஓகே தான். எங்ககிட்ட என்ன எனர்ஜி இருக்கு சொல்லு. நீங்கள் 2 பேரும் பாசிட்டிவான ஆளுங்க தான்.
உங்ககிட்ட இருந்து பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் தான் வரும். ரேகாவை பத்தி சொல்லணும்னா ரேகாவை பத்தி என்னால சொல்ல முடியாது. அது என்ன, நாங்க இப்ப வந்தவங்க, அவ சின்ன வயசுல இருந்து உன் கூட இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் இல்ல. என்னை பத்தி நான் எப்படி சொல்லிக்க முடியாதோ அவளை பத்தியும் என்னால சொல்ல முடியாது. ஒவ்வொரு வாட்டியும் அவ மேகத்துக்கு நடுவில் இருக்கிற ஒளி மாதிரியே தெரியவா. வெளியிருந்து பார்த்தா இருட்டு மாதிரி தெரியவா. ஆனா உள்ளார போய் பார்த்தா அவளோட வெளிச்சம் என்னை மயக்கத்துல தள்ளிடும். கவிஞர் கவிதைகள்லாம் சொல்றாரு பாத்தியா? சும்மா இருடி. உங்களுக்கு மட்டும் எப்படி இந்த விஷயம்லாம் தெரியுதுண்ணா? எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிற மாமா இருக்காரா? சொட்ட சங்கர் மாமா தானே? ஆமாண்டா. சாயங்காலம் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாட்டி போகலாம். சித்தப்பா சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. சரிடா. ஓகே பாய். பாய்க்கா. பாய். சரி நான் பாய் கிளம்புறேன். தேஜா. பாய்ண்ணா. பாய். என்னண்ணா பண்றீங்க? என்கிட்ட ஏன் நான் சொல்லல? இவனுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சிச்சோ? டேய் அது வந்து உனக்கு இவ்வளோ பசிக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா என் பாக்ஸ் கூட கொடுத்துருப்பேன்லண்ணா. இப்போ எதுக்குடா அங்கே வந்த? காலையில் சங்கர் சித்தப்பாவை பார்க்கலான்னு நினச்சிருந்தோம்ல, வாங்க. சரி போகலாம். தேஜா, அந்த மேல் ரேக்கில் சக்தி ரகசியம் புக் இருக்கும், எடு. அதில் 12வது பக்கத்தை படி. பசிபிக் பெருங்கடல்ல சாலமன் ஐலாண்டுன்னு ஒரு தீவு இருக்கு. அங்க ஆதிவாசிங்க பெரிய பெரிய மரத்தை வெட்டுறதுக்கு கோடாலியை பயன்படுத்த மாட்டாங்க. அந்த மரத்தை சுத்திக்கிட்டே சத்தமா கத்திக்கிட்டே அந்த மரத்தை திட்டுவாங்க. அவ்வளோதான், கொஞ்ச நாள்லயே அந்த மரம் அதுவாகவே விழுந்துடும். இங்க மரத்தை எது விழ வச்சது? நெகட்டிவ் எனர்ஜி. அந்த பேஜ்லயே கீழ் பேராகிராஃப் கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல கைடக் இமேஜரி அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்கு. உடம்புல இருக்கிற டியூமரை கட் பண்ண பிரானா மீன் டியூமரை கடிச்சு சாப்பிட்ற மாதிரி கற்பனை பண்ணிக்க சொல்லி பேஷண்ட்டுக்கிட்ட சொல்லுவாங்க. இங்க எது வேலை செஞ்சது? பாசிட்டிவ் எனர்ஜி. அதாவது நம்ம யோசிக்கிற சக்தி. அதை கரெக்டான மந்திரத்தை பிரயோகிச்சு எந்திரத்தால கட்டி தந்திரத்தோட நினைச்சதை சாதிப்பாங்க. ஓ சித்தப்பா, அப்ப இந்த மாதிரி தாந்திரிகெல்லாம் உண்மைதானா? ராமாயண யுத்தம்ல ராவணனோட பையன் இந்திரஜித்து நிகும்பலா தேவிக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது லக்ஷ்மணன் அந்த பூஜையை பூர்த்தி செய்ய விடாம வானர சேனைகளோட அங்க போயிடுவாரு. அந்த பூஜையை பூர்த்தி பண்ணியிருந்தா இந்திரஜித்த ராமன் கூட ஜெயிச்சிருக்கவே முடியாது. நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, நிகும்பலா தேவி ஒரு சுத்ர தேவதை. இந்திரஜித் ஆரம்பிச்சது சுத்ர பூஜை. மகாபாரதத்துல பார்பரிகரோட வேலை கூட தாந்திரிக பூஜை தான். குருக்ஷேத்திர யுத்தம் ஆரம்பிச்சப்ப பீமனோட பேரன் கடோத்கஜனோட பையன் பர்பரிக்க பாண்டவர்கள் ஜெயிக்கணும்னு பலி கொடுக்கறதுக்காக கிருஷ்ணர் கேட்பாரு. பர்பரிக்கும் அதுக்கு ஆனந்தமா ஒத்துக்குவாரு. அவரோட கடைசி ஆசையா பலி கொடுத்த பர்பரிக்கோட தலை உயிரோட இருந்து போர் மொத்தத்தையும் பார்த்தது. அவ்வளோ எதுக்கு, நம்ம சின்ன பசங்களுக்கு எடுக்கிற திருஷ்டி, வண்டியில கட்டுற எலுமிச்சம்பழம், தெருவில் போடுற கோலம், இதெல்லாம் கூட தாந்திரிகம் தான்டா. சித்தப்பா, நீங்க ஒன்றும் தாந்திரிக பூஜைலாம் பண்றது இல்லைல்ல? அந்த மாதிரிலாம் இல்லடா.
சித்தப்பா மேஜிக் பண்றீங்களா? வாங்க. வாங்க. ம். அப்ரகாதப்ரா அப்ரகாதப்ரா அப்ரகாதப்ரா. பாத்தியா? இந்தா உனக்கு.